அவ்வளோதாங்க. இன்றைக்கி காலையில் கிளம்ப போகிறோம். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணியாச்சு. செக் அவுட் பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். செக் அவுட் பண்ணியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன டைம் ஆகுது பார்த்தீங்கன்னா 5:10 இருங்க, உங்களுக்கு சைட் பட்டன் அப்படி வச்சா தெரியும். 5:11 இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் டெஸ்டினேஷன் எவ்வளோ தொலைவு இருக்குது பார்த்தீங்கன்னா இன்னும் 1200 கிலோமீட்டர் சம்திங் இருக்குங்க. சரிங்க, நம்ம பார்த்துருவோம் எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு. இன்னும் 1126 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம டெஸ்டினேஷனுக்கு. 21 நிமிஷம் 59 நிமிஷம் காட்டுதுங்க. 21 ஹவர் 51 நிமிஷம் காட்டுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெய்ப்பூர் ரூட்டு தாங்க போக போகிறோம். ஜெய்ப்பூர் ரூட்டா எங்கே பார்ப்போம். இன்றைக்கி நம்ம டார்கெட் டெல்லி கிட்ட வைப்போங்க. டெல்லி கிட்ட போக முடியாது. கோலூர் ஆகர் வந்துச்சு. ஆகர் வரைக்கும் வைப்போங்க. நம்ம சாகர் வழியாக தான் போக போகிறோம். சாகர்லாம் டச் பண்ணி தாங்க போவோம். சாகர் அப்படியே அந்த ரூட்டு தாங்க போக போகிறோம். இங்கே வைப்போங்க. இன்றைக்கி லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆகர் வைப்போங்க. இன்றைக்கி டார்கெட் நம்ம ஆகர் போகிற மாதிரி டார்கெட் வச்சுருக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆகர் கிட்ட வரைக்கும் ட்ரை பண்ணுவோங்க. இங்கேருந்து ஆகர் டச் பண்ணுறோன்னா அங்கே ரூம் ஸ்டே பண்ணிட்டு நைட்டு அப்படியே அங்கேருந்து நெக்ஸ்ட் நம்ம லொக்கேஷன் வச்சிடலாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஆகர் வரைக்கும் டார்கெட் வச்சுருக்கோங்க. இன்றைக்கி முடிஞ்ச அளவு ஆகர் வரைக்கும் போய்ட்டு நாளைக்கு நான் அப்படியே அங்கேருந்து நம்ம லொக்கேஷன் வச்சிடலாங்க. இன்றைக்கி அவ்வளோதாங்க. இன்றைக்கி டியூட்டி நம்ம சென்னைக்கு நாற்பதுலேயே வருதுங்க. இன்றைக்கி நம்ம ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா 3 நாளுங்க. நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்கும் பார்த்தீங்கன்னா 625 கிலோமீட்டர் ஓடிருக்கும். இன்றைக்கி ட்ரிப்பு மைனஸ் பண்ணிடலாங்க. இன்றைக்கி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி பார்க்கலாம். ட்ரிப்பு இன்றைக்கி மைனஸ் பண்ணியாச்சு. இங்கேருந்து எடுத்து நம்ம ஆகர் வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு செக் பண்ணிப்போங்க. அவ்வளோதாங்க. கரெக்டாக நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 5:15. சரி ஓகேங்க. அப்படியே சும்மா ஜம்மு பழக வேண்டியதாங்க. சரி ஓகேங்க. செலவுட்டி எடுத்துகிட்டு அப்படியே ஹைவேல போப்பு கண்டினியூ பண்ணுறேங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு வந்தாச்சுங்க. ஹைவே டச் பண்ணி வச்சு நம்ம ஹைவே பக்கத்தில் ரூம் போட்டு இருந்தோம். ஹைவே வந்தாச்சுங்க. வேறு லெவல் இருப்பாங்க. காலையில் கிளைமேட்டு அல்டிமேட்டாக இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட் கவரேஜ் தாங்க இருக்குது. பத்தாவது ரைன் வேறு லைட்டாக வருதுங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியாது, கனலில் பார்த்தா தெரியாது. ரைன் வேறு கரெக்டாக வந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு 1200 கிலோமீட்டர் இருக்குங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ரா ரீச் ஆகிடுவோங்க. ஆக்ரா ரீச் ஆகிட்டு நம்ம ஆக்ரா வந்து நெக்ஸ்ட் தான் நம்ம பஞ்சாப் போவோம். இன்னைக்கு வந்து ஆக்ரா ரீச் ஆகணுங்க. ஆக்ராவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 600 கிலோமீட்டர் கிட்ட இருக்குங்க. 650 கிலோமீட்டர் வருங்க. மொத்தமாக 7 கிலோமீட்டர் வந்துடும். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ரா வரையும் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அப்படியே சும்மா ஜம்மு ஆக்ரா போய் ரீச் ஆகிற பிளான் தான் இருக்குது. பார்ப்பாங்க எப்படி இருக்குன்னு. ஆனால் கலைஞரோடு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் பள்ளமாக தான் இருக்குது. 10,000 மழை வேறு பெய்யுது. பார்ப்பாங்க இன்னும் கொஞ்சம் அளவுக்கு போனால் நல்லா இருக்கும். எப்படி பார்க்கலாங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு பார்ப்போம். இப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கு. இன்னும் கொஞ்சம் அளவுக்கு ஒன்றும் கண்டிப்பாக பண்ணுறாங்க. மழை ஆரம்பிச்சிச்சுங்க. அடி வெளுத்து வாங்க மழை. உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஃபுல்லாக நல்ல மழை பெய்யுது. அங்கே பாருங்க ஃபுல்லாக நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சுங்க. ஃபர்ஸ்ட் லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்படியே நம்ம போக பார்த்தீங்கன்னா மழை அதிகமாகிட்டு தாங்க இருக்குது. கம்மி ஆகலை. மழை அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம லாங் போகிறது கம்மியாகிடுங்க. ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 50, 60 இந்த இதுலேயே போவோம். மழை அதிகமாக இல்லாமல் லைட்டாக இருந்துச்சு நம்ம கொஞ்சம் அளவுக்கு ஸ்பீடாக போகலாம். ஃபுல்லாக அவங்க பார்த்து தெரிஞ்சு பாருங்க. ஃபுல்லாக நல்ல மழை பெய்யுங்க. வெளுத்து வாங்குது மழை. பார்ப்போங்க. இன்னும் கொஞ்சம் அளவுக்கு போய் பார்ப்போம். இதே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்தியா பக்கத்தில் ரூம் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குங்க. பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. அப்படி மழை கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ஜம்மு கிளம்பலாம். அப்படி மழை அதிகமாக வச்சு போகும் அப்படின்னா நம்ம இங்கேயே எங்கே ஸ்டே பண்ணலாம். ஏன்னா ரொம்ப மழை பெஞ்சுன்னா நம்ம வந்து ரைட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட் கவரேஜ் ஆகிடும். நம்ம வந்து அந்த அளவுக்கு ஏற்றுக்கு என்ன வெஹிக்கிள் போதும் தெரியாதுங்க. அதனால் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் தாங்க இருக்கும். மத்திய பிரதேஷ்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடு வியூ பாயிண்ட் தெரியும். நல்லா இருக்குங்க. ஃபுல்லாக மவுண்ட் மலையாக இருக்குது. ஃபுல்லாக மலையாக இருக்குது பாருங்க. வேறு லெவலில் இருக்குது. 2 சைடும் அல்டிமேட்டாக இருக்குங்க. 2 சைடு ஃபுல்லாகவே மரம் தாங்க. வேறு வியூங்க. 2 சைடு பாருங்கள். லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 சைடு பாருங்கள். 2 சைடு மலையை குறைஞ்சி போட்டிருக்காங்க. ரோடு அல்டிமேட்டாக இருக்குது. இந்த வந்து ஃபுல்லாக பள்ளம் தாங்க அதிகமாக இருக்குது. பள்ளமேடு தான் அதிகமாக இருக்குது. இப்போ ஃபுல்லாக நம்ம டவுனில் தான் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தா தெரியும் ஃபுல் டவுனில் இருக்கும். 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலையை குறைஞ்சி லெஃப்டில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறாங்க. இங்கே ரைட் சைடு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது கோயில். இந்த சைடில் கோயில் அந்த மாதிரி தாங்க இருக்குது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம சைடு பார்க்க முடியாது அந்த அளவுக்கு. இந்த சைடு பார்க்கலாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. வேறு லெவலில் இருக்குங்க. மழை மட்டும் இப்போ எல்லாம் கண்ணாடி அறிவிச்சு மாதிரி ரசிச்சு வந்துருப்போங்க. அங்கேருந்து மழை பெய்யறனால ரசிக்க முடியுங்க. அங்கேருந்து கண்ணாடி அறிவிட்டு இங்கே கூட பாருங்கள் அல்டிமேட்டாக இது பாருங்கள். ஃபுல்லாக இந்த புல்வெளி தாங்க. புல்வெளி சென்டரில் வீடு.
இங்கெல்லாம் வீடு பார்த்தீங்கன்னா நல்லா இயற்கையாக தாங்க இருக்குது. ஃபுல்லாக புல்வெளி தாங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா புல்வெளி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோதுமை விவசாயம் தாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை விவசாயம் தான் நடக்குது. நிறைய கோதுமை விவசாயம் நடக்குது. அப்புறம் ஒரு இடத்துல வேற ஏதாவது விவசாயம் பண்ணால் என்ன விவசாயம் தெரியல, நமக்கு சரியான செடி பார்த்து நமக்கு கண்டுபிடிக்க முடியல. சரி ஊற்றி சும்மா ஜம்மு டீ குடிச்சாச்சுங்க. இங்கே தான் குடிச்ச சின்ன கடையில் தான் நல்லா இருந்தது. அப்படியே குடிச்சிட்டு சும்மா ஜம்முன்னு கிளம்பிட்டேங்க. நம்ம தமிழ்நாட்டு லாரி ஒன்று வந்து இங்கே என்ன கை காமிச்சிட்டு போனார். அப்படியே நிறைய தமிழ்நாட்டு லாரி நிறைய போயிட்டுருக்கு. நிறைய நம்ம சைடு லாரி நிறைய போயிட்டுருக்கு. ஒரு பிரச்சனை இல்லை. அப்படியே சும்மா ஜம்முக்கு டீ குடிச்சாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே வந்து கிளம்ப போகிறாங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதான். இப்போதைக்கு எம்பியில் இருக்கும். எம்பினா மத்திய பிரதேஷ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூபி தாங்க கரெக்டாக பார்க்கல. அப்படியே போக கண்டினியூ பண்ணுறாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக மேக்ஸிமம் பால் கம்மி தான் யூஸ் பண்ணுறாங்க. டீ தாங்க நிறைய இருக்குது. சரிங்க அப்படியே சும்மா ஜம்மு போக கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படியே டீ குடிச்சு சும்மா ஜம்மு கிளம்பி வச்சுங்க. பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெட்ரோல் பங்க் பார்த்தாச்சு. பெட்ரோல் பங்க் இருக்குமா நம்ம தெரியல. இங்கே பெட்ரோல் டீசல் ஃபில் பண்ணிப்போங்க. டீசல் ஃபில் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்கலாங்க. இங்கே டீசல் ஃபில் பண்ணிட்டு நமக்கு நல்லா பெட்டராக இருக்கும். அதனால இங்கே டீசல் பண்ணி நிறுத்திட்டாங்க. போயிட்டு அப்படியே சும்மா ஜம்மன் உள்ள போயிட்டு டீசல் ஃபில் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மன் பறக்க வேண்டியதாங்க. டீசலாக கம்மியாக இருக்குது. நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம பறக்கணும். 130 கிலோமீட்டர் வந்துருக்கோம் இப்போதைக்கு. இன்னும் 500 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்குது. அதனால டீசல் போட்டு கிளம்ப வேண்டியது வந்தாச்சுங்க. 90 டேங்க் ஃபுல் பண்ண சொல்லியாச்சு டீசலு. ஓகே பையா. 92 பையா. இங்கே பரவாயில்லைங்க. லிட்டர் பார்த்தீங்கன்னா 92 தாங்க வருது. மத்திய பிரதேஷ் சென்ட்ரலில் தான் இருக்குது. நம்மளாம் ஒரு கடல் ஓரத்தில் இருக்கும். டிரான்ஸ்போர்ட் ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே சென்ட்ரல் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 92 ரூபா லிட்டர் வருது. பரவாயில்லைங்க. அதனால் டேங்க் ஜம்முன்னு ஃபில் பண்ணிப்போம். ஃபில் பண்ணிட்டு சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. பார்த்தீங்கன்னா டேங்க் வந்து ஃபில் பண்ணியாச்சு. எவ்வளோ லிட்டர் ஃபில் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 லிட்டருக்கு ஒரு ½ லிட்டர் ஒரு 300 ml கம்மிங்க. மிச்சப்படி வந்து 39 லிட்டர் ஃபில் பண்ணியிருக்கோம். 3667 ரூபா சம்திங் வந்துங்க. அவ்வளோதான். சும்மா ஜம்மு நம்ம டீசல் ஃபில் பண்ணியாச்சு. அப்படியே சும்மா ஜம்முன்னு கிளம்ப வேண்டியதாங்க. செல்லக்குட்டி தூக்கிட்டு இதுக்கப்புறம் நான் ஸ்டெப்பாக பறக்க வேண்டியதாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் தெரியும். பாருங்கள் ஃபுல் ஆயிடுச்சு டீசல். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 822 21 கிலோமீட்டர் நம்ம வந்து இதில் மைனஸ் பண்ணது. ஹைதராபாத்தில் மைனஸ் பண்ணது 821 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துருக்கும் ஹைதராபாத்லேருந்து. இதுக்கப்புறம் சும்மா அப்படியே ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. ரைன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இப்போ இன்னமும் வந்துட்டு தான் இருக்குது லைட்டாக. அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்கலாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செடி நம்ம வந்து அதிகமாக பார்க்கலாங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த செடி மரம்லாம் நல்லா இருக்குங்க. கிளைமேட் மத்திய பிரதேஷ் வேறு லெவல் தான் இருக்குது. செடி மரம்லாம் ரசிக்கலாம். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா இந்த டீ ஷாப்லாம் அந்த அளவுக்கு இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் சொல்ல போக தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரி ஓகேங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு போக பார்த்து கண்டினியூ பண்ணுறேங்க. அப்படியே சும்மா ஜம்மு வந்துட்டு இந்த ரிவரை பார்த்தது. அப்படியே வண்டி நிறுத்தி வீடியோ ரசிக்கலாம். நிறுத்தியாச்சு. வேற லெவலில் போயிட்டு இருக்குங்க. அல்டிமேட்டாக போயிட்டு இருக்கு. அந்த தண்ணி ஓட்ட போய் பார்த்தா தெரியும். அல்டிமேட்டாக போயிட்டு இருக்குங்க. இது ரிவர் பேர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா ரிவருங்க. இதில் ரைட் சைடு அந்த சிவன் பாருங்க வேற லெவலில் இருக்காரு. சிவன் ஐயா வேற ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு சில மாதிரி நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு. அல்டிமேட்டுங்க. அப்படியே இந்த வியூ பாருங்க. இந்த வியூவில் வேற லெவலில் இருக்கும் பாருங்க. கீழே உங்களுக்கு பார்த்தா தெரியும். அல்டிமேட்டாக தண்ணி போயிட்டு இருக்கு. வேற லெவலில் போயிட்டு இருக்குங்க. பெரிய ரிவருங்க. வாவ் 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 அல்டிமேட்டுங்க. இந்த பாருங்க அப்படியே வீடியோ காட்டுறேன். பாதை முடிந்த பின்பும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லையேன்னு நாமத்துக்குமாரோட பாட்டு. பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லை. நம்ம ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட்டுங்க. வேற லெவலில் இருக்கு. அப்படியே சும்மா ஜம்மு நிறுத்தி பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா நர்மதை ரிவருங்க. வேற லெவலில் இருக்கு. ஓகேங்க அப்படியே பார்த்தாச்சு. அங்கே சிவன் டெம்பிள் ஒன்று சூப்பராக இருக்குங்க. சிவன் டெம்பிள் பார்த்தாச்சு. அப்படியே சும்மா ஜம்மன் கிளம்பலாங்க. நெக்ஸ்ட்டு வேறு லொக்கேஷன் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. மார்னிங் அப்படியே லிவர் பார்த்துட்டு வந்துட்டோங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சரி ஃபுட்டுக்கு நிறுத்தலான்ட்டு ஹோட்டல் நிறுத்திருக்கோங்க. ஹோட்டல் சூர்யா அப்படின்ட்டு ஹோட்டலுங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியா ஃபுட்டு கிடையாது. நார்த் இந்தியன் ஃபுட்டு தான். சப்பாத்தி ஆலு பரோட்டா அப்புறம் ஸ்வீட் தாங்க இருக்குது. சமோசா இருக்குது. சரி ஓகே அப்படியே சப்பாத்தி தான் சாப்பிடுவோங்க. அப்படியே ஜம்மு போய் சாப்பிட வேண்டியதாங்க. சரி செல்லப்படி வாங்க பண்ணியிருந்தது. அப்படியே ஆஃப் பண்ணிட்டு ரெஸ்ட் ஆகிட்டோம். போய் சாப்பிட வேண்டியதாங்க. சரிங்க அப்படியே சாப்பிட கண்டினியூ பண்ணுறாங்க. ஆர்டர் பண்ணியாச்சுங்க. ஃபுட்டு ஆர்டர் வந்துச்சு. 2 ஆன் பரோட்டா 2 ஆன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி சட்னி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊறுகாங்க. இதுதான் சைட் டிஷ்ஷு. எப்படி டேஸ்ட் பண்ணுவாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இது ஆன் பரோட்டா.
டச் பண்ணி மார்னிங் மத்திய பிரதேஷ் ஃபுட்டு ஆலு பரோட்டா, பச்சை மிளகாய் சட்னி, மாங்காய் ஊறுகாய். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். மார்னிங் இட்லி தோசைலாம் மிஸ் பண்ணிடணும். நாச்சி வந்தா ஒன்லி கிரீன் சட்னி, மாங்காய் ஊறுகாய், ஆலு பரோட்டா, உருளைக்கிழங்கு வச்சு சப்பாத்தி. இதுதான் ஃபுட்டு. அப்படி வேற ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்டா சமோசா சாப்பிடணும். வேற எதுவும் நம்மள மாதிரி இட்லி தோசைலாம் கிடைக்காது. அப்படி வரணும்னா வீட்லயே மாவு வச்சு எடுத்து வந்துருக்கு. எல்லாரும் நம்ம சைடு வேற வரதான் நான் சரி. சரி, ஓகே. சாப்பாடு மாறுது ஸ்டேட்டுக்கு. டீ எப்படி போகிறேன். டீ நல்லா தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா கப்பு வந்து பார்த்தீங்கன்னா மண்பாண்டத்தில் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அப்படியே சாப்பிடலான்னு சாப்பிட்டுங்க. நல்லா இருக்குது டேஸ்ட். மண்பாண்டத்தில் டீ சாப்பிட்டது அருமையாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நல்லா இருக்குது. சரி, ஓகே. அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படி சும்மா ஜம்மு கிளம்பியாச்சுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டினேஷன் எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1080 கிலோமீட்டர். 83 1083. ஆமாங்க, 53 1053 கிலோமீட்டர் இருக்கு. அப்படி சும்மா ஜம்மு பறக்க வேண்டியதாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாப் பறக்க வேண்டியதாங்க. அந்த ஊரை வந்து பார்த்தீங்கன்னா ஊர் தான் ஊற்றி சும்மா ஜாலியாக பார்த்துட்டு போக வேண்டியதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நெக்ஸ்ட் வந்தாச்சுங்க. 1153 கிலோமீட்டர் இருந்தது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரா போய் ரீச் ஆகிற டைம் முடிச்சிருக்கோங்க. ஆக்ரா ரீச் ஆகிட்டு நாளைக்கு தான் ஆக்ரா டைம் முடிச்சிருக்கோம். நாளைக்கு முடிஞ்சா அப்படி தாஜ்மஹால் பார்த்துட்டு கிளம்புவோம். அப்படி இல்லைன்னா ஆக்ராவில் வெயிட் பண்ணிட்டு அப்படியே நெக்ஸ்ட் நம்ம பஞ்சாப் கிளம்பிடுவோங்க. பார்ப்போங்க எப்படி இருக்குன்னு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வேற லெவலுங்க. நம்ம இதுவும் சாப்பிட்டோம், மகாராஷ்டிரா கிட்ட உள்ள சாப்பிட்டோம். அங்கே அந்த அளவுக்கு நல்லா இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் ரொம்ப ஒரு ஹோட்டல் நிறுத்தி சாப்பிட்டோம். வேற லெவலில் இருந்தது. ஆலு பரோட்டா அருமையாக இருந்தது. ஆலு பரோட்டா நல்லா இருந்தது. ஆலு பரோட்டா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த இந்த பச்சை மிளகாய் சட்னி நல்லா இருந்ததுங்க. மாங்காய் பச்சை மிளகாய் சட்னி கொடுக்குறாங்க. நம்ம பச்சை மிளகாய் சட்னி சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. அவ்வளோ பரவாயில்ல. சாப்பிட்டு அப்படியே நம்மளுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாவு ஒன்று சாப்பிட்டோங்க. சாவு வேற லெவலில் இருந்தது. இங்கே டிஃப்ரெண்டாக ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேங்க. நம்ம மண்ணில் வந்து கிளாஸ் செஞ்சு கொடுத்தது நல்லா இருந்தது. டேஸ்ட் சாப்பிடவே டிஃப்ரெண்டாக இருந்தது. அப்படியே சாப்பிட்டு சும்மா ஜம்முன்னு பறந்துட்டாங்க. பில்லு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பேர் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சரி ஞாபகம் இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 900 கிட்ட வந்துச்சு அமௌண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் வருது. ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது அளவுக்கு பரவாயில்ல, பெட்டர். நம்ம கொடுத்த காசு வருதுன்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு ஸ்வீட் ஒன்று சாப்பிட்டேன். அந்த ஸ்வீட் வரல இருந்துங்க. சாப்பிட்டு அப்படியே சும்மா ஜம்மு கிளம்பிட்டுங்க. அந்த ஸ்வீட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னவோ பேர் சொன்னாங்க. பேர் வந்து சரி நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியல. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ரசமலாய் இருக்கலாம். ரசமலாய் மட்டும் வந்து டேஸ்ட்டு நல்லா கொஞ்சம் பெட்டராக இருந்து சூப்பராக இருந்தது. சாப்பிட்டு அடிச்சு சும்மா ஜம்மு கிளம்புங்க. டீ சாப்பிட்டு சரிங்க அப்படியே சும்மா ஜம்மு போக கண்டினியூ பண்ணுறாங்க. அப்படி போக கண்டினியூ பண்ணுறாங்க. வேற வேலை இருக்காது. கிளாஸ் இறங்கும்போது வண்டி வந்துட்டு இருக்கு. ஒரு சேம் கிளாஸ் மேலே வரைக்கும் ரசிப்புங்க. அல்டிமேட்டாக இருக்குங்க. இது வேற லெவலுங்க. நீங்க பார்த்தீங்கன்னா சின்ன வழி மாதிரி இருக்குங்களா. சின்ன வழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போகிறதுல விட்டு இருக்காங்க. ஒரு 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கரெக்டாக இருப்பாங்க. சின்னதாக டிஃப்ரெண்டாக இருந்தது. அப்படி சொல்ல ஜம்மு பார்த்து வந்துட்டுங்க. ரோடு பாருங்க அல்டிமேட்டாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் பள்ளம் எடுத்தாங்க இருக்கு. கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா வண்டி வந்துருந்தது. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி அவ்வளோ இல்லைங்க. நம்ம மட்டும் தண்ணியெல்லாம் போகிற மாதிரி இருக்கு. மழை வருமானு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா மழை சூழ்ந்துதான் இருக்கு எல்லா இடத்துலையும். இதே மாதிரி கிளைமேட் இருந்தால் நல்லா இருக்குங்க. இங்கே இந்த மாதிரி கிளைமேட் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போடுவாங்க. இதே மாதிரி கிளைமேட் இருந்துச்சு சும்மா அப்படி ஜம்மு முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போய் ஆகிற வச்சிடுவோங்க. சீக்கிரமாக வச்சாலும் சும்மா ஜம்மில் கஷ்டப்படுறாங்க. அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. போக அல்டிமேட்டாக இருக்கு. 2 சைடும் பாருங்க. சென்டரில் வந்து ரோடு போட்டுருக்காங்க. 2 சைடும் நல்லா குறைஞ்சிட சென்டரில் போட்டிருக்காங்க. நம்ம போகிற வீடியோ தமிழ் பார்ப்போங்க. தமிழ் வராது நினைக்கிறேன். வந்துச்சு அப்படியே முடிஞ்சதை கவரேஜ் பண்ணுறாங்க. வேற லெவலில் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்லாம் போட்டிருக்கோம். மத்திய பிரதேஷ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூபி உத்தரப்பிரதேஷ் போய் ரீச் ஆகுங்க. உத்தரப்பிரதேஷ் ரீச் ஆகும். உத்தரப்பிரதேஷ் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் முன்னாடி நம்ம ராஜஸ்தான் டச் பண்ணி போகிற மாதிரி வருங்க. ராஜஸ்தான் டச் பண்ணி தாங்க இப்போ ராஜஸ்தான் டச் பண்ணுறத விட ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்டர் டச் பண்ணுறோங்க. பார்டர் உள்ள போய் ராஜஸ்தான் பார்டர் உள்ள போயிட்டு அப்புறம் தான் உத்தரப்பிரதேஷ் போகுது. உத்தரப்பிரதேஷ் டச் பண்ணுறோம். உத்தரப்பிரதேஷ் டச் பண்ணி உத்தரப்பிரதேஷ் ஜெர்னி பண்ணி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் திருப்பி ராஜஸ்தானுக்கு அந்த உத்தரப்பிரதேஷ் கண்டினியூ பண்ணுறதா நினைக்கிறேங்க. பத்திரக்காலியாக லான்ச் மேப்பு அவங்க கிட்ட போய் அப்படியே பார்த்து கண்டினியூ பண்ணுறாங்க. ட்ரெயின்லாம் நல்லா பெருசாக தான் இருக்கு. ஆனால் ட்ரெயின் நல்லா பெருசாக முடிச்சிருக்காங்க. இங்க பாருங்க ஆர்மி கூட இருக்குங்க. அவங்க ஆர்மி ஆம்புலன்ஸ் கூட இருக்குங்க. வேற லெவலில் பாருங்க பார்க்க ஜெயிண்ட் மாதிரி இருக்கு. அல்டிமேட்டா இருந்ததுங்க. ஜெயிண்ட் மாதிரி இருக்குங்க பார்க்கவே.
அல்ட்டியா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா நம்ம உத்தரப்பிரதேஷ் கிட்ட வந்து இருக்கிறேங்க. அதாவது செக் போஸ்ட் நினைக்கிறேன், பார்டர் செக் போஸ்ட் மாதிரி தான் இருக்கு. சரியா தெரியல இருங்க, இங்க போட்டிருக்காங்க பார்ப்போங்க என்ன போட்டிருக்காங்கன்னு. இங்கிலீஷ்ல ஐயோ மத்திய பிரதேஷ் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேங்க. கரெக்டுங்க, மத்திய பிரதேஷ் கம்ப்ளீட் பண்ணிட்டு யூபி உத்தரப்பிரதேஷ்குள்ள வந்துட்டு வைக்கிறேங்க. கரெக்டுங்க, உத்தரப்பிரதேஷ்குள்ள வந்துட்டு இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வேற மாதிரி இருக்குங்க, டிஃப்ரெண்டா இருக்குங்க வீடியோ. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு நம்ம சைடு அந்த பெயிண்ட்ல அடிச்சு அந்த மாதிரிலாம் இல்லைங்க. மேக்ஸிமம் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே வீடு மட்டும் கட்டிட்டு அதுக்கு மேலே அப்படியே நார்மலாக வீட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே உள்ள மட்டும் அந்த பெயிண்ட் அடிப்பாங்க இருக்கு, வெளியே அந்த மாதிரி பெயிண்டாக அடிக்கிறாங்க. நீங்க பாருங்க லெஃப்ட்ல அது மாதிரி தான் இருக்கு. இங்க வந்து வீடு மட்டும் தான் அப்படி இருக்கு. மிச்சபடி பார்த்தீங்கன்னா எல்லா வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டியிருக்காங்க. கட்டி அந்த உள்ள வெளியே வந்து நம்ம ஊர்ல வந்து பூஸ்டர் பண்ணி இதுவே பண்ணுவாங்க. அதோட பண்ணுங்க சின்ன சின்ன வீட்டு நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. இங்க சின்ன வீட்டுல அந்த பண்ணாங்க அப்படி விட்டு இருக்காங்க. நாலேஜ் இருக்க பெரிய வீடு மட்டும் அதை பண்ணிருக்காங்க. மிச்சபடி எல்லா வீடும் அப்படிதாங்க இருக்கு. நம்ம டேல பார்த்தீங்கன்னா எத்தனை ட்ரெயின் மசரம் வந்துச்சு, எனக்கு வந்து 5 நினைக்கிறேங்க. நிறைய பேர் கிராஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் சென்னை ஆரம்பிச்சு கிராஸ் பண்ணிட்டு வந்துருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்தா தெரியும், நிறைய ட்ரெயின் தான் கிராஸ் பண்ணி இருக்கும். அப்படியே சொல்ல ஜம்முன் டோல்கேட் கிராஸ் பண்ணி திருப்பாங்க நினைக்கிறேன். ரோடு வர எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கு. அப்படியே சும்மா நம்ம பாட்டு வந்துட்டு வந்துட்டு இருக்கு, ரசிச்சுட்டு அதே மாதிரி வீடு வேற இருக்கு. உத்தரப்பிரதேசம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம மத்திய பிரதேசத்துக்கு வந்து அதே மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு ஸ்டேட்டு, நல்லா இருக்கு. அப்படி சும்மா ஜம்முன்னு பரப்புங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து என்ட்ரு வந்துருங்க, வந்தாச்சுங்க. நீங்க பார்த்துட்டு உத்தரப்பிரதேஷ் யூபின்னு போட்டுருக்காங்க பாருங்க. நம்ம டைம் ஷெட் வீடியோ எடுத்திருக்கோம். இங்க ரைட் அண்ட் லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்தது. சரி நம்ம டைம் ஷெட் கேமரா எடுத்துருக்கோம் பாருங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக யூபின்னு போட்டுருக்காங்க. உத்தரப்பிரதேஷ்ல இருக்குங்க, வேற லெவலில் இருக்குங்க, அல்டிமேட்டா இருக்கு. சேம் அதே மாதிரி சென்ட்ரல் மலை ரெடி பண்ணிருக்காங்க. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா டவுன்ல போயிட்டு அது கொஞ்சம் இதுவாக இருக்கு, கொஞ்சம் இதுவாக இருக்கு. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே பாருங்க லிஃப்ட்ல பாருங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த வீட்டில் பாருங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு நிறுத்திருக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா 2:11 ஆகுது. கரெக்டாக 2:11. சரி சாப்பிட்டு நிறுத்திருக்கோம். இன்னும் கிலோமீட்டர் டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா 788 கிலோமீட்டர் இருக்கு. சும்மா ஜம்மு சாப்பிட்டு நிறுத்திருக்கோம். பார்த்தீங்கன்னா சவுத் லீஃப் ரோடு இல்லை நார்த் லீஃப் ரோடு தான் நிறுத்திருக்கோம். நல்லா இது இவ்வளோ போய் பார்க்கணும். இதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வெளியே ஓட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா 436 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோங்க. அந்த வரைக்கும் காலையில் 5:30 மணிக்கு வண்டி எடுத்தோம். 436 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கோம். அப்படி சும்மா ஜம்மு நிறுத்தியாச்சு. நிறுத்திட்டு நம்ம உள்ளே போயிட்டு என்ன இது பார்க்கலாங்க. நமக்கு எதுவும் செட் ஆகாது அந்த அளவுக்கு. சரி ஓகே, அப்படி இல்லைன்னா ஆலு பரோட்டா மட்டும் வாங்கிக்கலாங்க. ஆலு பரோட்டா மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. சரி ஒரு ஆலு பரோட்டா மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. அப்படி சும்மா ஜம்மு உள்ள போய் பார்க்கலாங்க என்ன இருக்குது. அப்படியே நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு ஜம்மு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே ஜம்மு கிளம்ப வேண்டியதாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆலு பரோட்டா சாப்பிட்டுங்க. 2 ஆலு பரோட்டா சாப்பிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சாப்பிட்டுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் நிறுத்தி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆலு பரோட்டா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டால் ஒன்று சாப்பிட்டுங்க. டால் ஒன்று சாப்பிட்டுங்க. டால் வந்து டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டருங்க. அந்த அளவுக்கு சொல்ல போறீங்களா உத்தரப்பிரதேசில் பார்ப்போங்க. இதுக்கப்புறம் போக டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம டோவர் வந்தாச்சுங்க. இன்னும் நம்ம இது பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 800 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்குது. 1788 கிலோமீட்டர் தான் இருக்குது மொத்தமாகவே. நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆக்ரா ஸ்டே பண்ணுறோம். ஆக்ரா கிட்ட வந்தாச்சு. ஆக்ரா ஸ்டே பண்ணுறோம். இங்கே ஆக்ரா ஸ்டே பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளம்புவோம். இங்கே ரைட் சைடு பாருங்க. ஐயோ என்னடா இது ஆரியா இவ்வளோ லக்கேஜ் இருக்கு. அதோட தேட்டருக்கு எவ்வளோ லக்கேஜ் வச்சுருக்காங்க பாருங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படிதான் இருக்குங்களா. ஃப்ரண்ட்ல லாரிலாம் போகுதா, லெஃப்ட்ல லாரி காசு போகுதா, லாரி பெருசாக இருக்குங்களா. அதாவது லாரி இல்லைங்க, தேட்டரு. அதாவது தேட்டர்ல தான் இந்த அளவுக்கு ஓடி போகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி எடுத்துட்டு இங்க பாருங்க. நம்ம ஊர் சைடு தேட்டர் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்றோம் போல இருக்கு. இந்த சைடு கரெக்டாக யூஸ் பண்றாங்க போல இருக்குங்க. இப்போ ஆக்ரா கிட்ட வந்தாச்சுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ரா ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு தாங்க இது போவோம். டெல்லி கிராஸ் பண்ணி அப்படியே இது போவோங்க. ஆக்ரா வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் வருங்க. 130 கிலோமீட்டர் வருங்க. நம்ம இன்னைக்கு ஆக்ரா டச் பண்ணுறோம். ஆக்ரா டச் பண்ணி ஆக்ரா ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு அப்படியே வெளியே டச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ங்க. நாளைக்கு இங்கே ஸ்டே பண்ணி ஸ்டேட்டாக பஞ்சாப் ரீச் ஆகிடுவோம். நாளைக்கு போடுவீங்க பார்த்தீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ரா வரைக்கும் வீடியோ நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock கிட்ட போய் ரீச் ஆகிடுவாங்க ஆக்ராவில் பார்ப்போங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி வரைக்கும் 3 hours ரீச் ஆகிடுவாங்க. இந்த டோல் கிராஸ் பண்ணி அடிச்சு ஜம்மு பறக்க வேண்டியது நல்லா இருக்குது. அப்புறம் பரவாயில்லைங்க, ரோடு சூப்பராக இருக்குது. அப்படியே அப்புறம் சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. சரி ஓகேங்க, அப்படி சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியது பண்ணுறாங்க.
பார்த்தீங்கன்னா சும்மா அந்த வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள என்ட்ரு ஆகிட்டோங்க. சிட்டிக்குள்ள என்ட்ரு ஆகிட்டோம். சிட்டிக்குள்ள என்ட்ரு ஃபீல் பார்த்தோம். டிஃப்ரெண்ட் ஃபீல் தான் இருக்குது. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா மெயின்ல தான் வந்துட்டு இருந்தோம். நம்ம ஹைதராபாத்துக்குள்ளே அவுட்டரில் வந்து உள்ள வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள என்ட்ரு ஆகிட்டோங்க. சிட்டிக்குள்ள என்ட்ரு ஆகும் டிஃப்ரெண்ட் ஃபீலிங் வருது. ஆனால் என்ன ஒரு டிராஃபிக் தாங்க. அந்த டிராஃபிக் நம்ம எந்த சிட்டிக்கு போனாலும் நமக்கு வந்து பின்னாடியே டிராஃபிக் கிளம்பி வந்துடுதுங்க. என்ன பண்ணுறது, சென்னைக்குள்ள இருந்தாலும் அந்த டிராஃபிக்கில் தான் இருக்கும். எங்கே போய் நம்ம அந்த டிராஃபிக்கை மட்டும் மிஸ் பண்ண முடியாது இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் டிராஃபிக் வந்து மாட்டிக்கிறோம். இப்போ டிராஃபிக் ஒரு அளவு கிளியர் ஆயிடுச்சு. கிளியர் ஆகிட்டு சும்மா ஜம்முன்னு போயிட்டு இருக்கோம். அப்படி சும்மா அவுட்டரில் போயிட்டு சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. கிளைமேட் மாறிட்டே இருக்கு. அப்படியே அந்த ஊரில் டீ ஷாப் பார்த்து சும்மா ஜம்முன்னு ஊற்றி ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு கிளைமேட்டுக்கு எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு அப்படி சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொலைவு இருக்குது. நம்ம கிராஸ் பண்ணுவோன்னு இன்னைக்கு நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் நம்ம டெல்லி கிட்ட போய்ட்டு ஆக்ரா ரீச் ஆகுது 10 முடிச்சிருக்கோம். இன்னைக்கு எப்படி ஆக்ரா ரீச் பண்ணுவாங்க நைட்டு 7-8 மணி ஆகும் ரீச் பண்ணுற வழி தான். இல்லை அதுக்குள்ளே 6 மணிக்கு ரூம் பார்க்க ஆரம்பிப்போம். அப்படின்னா 8 மணி ஆகும் ரீச் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு நைட்டை வேற ஸ்டே பண்ணோம். ஆறாம் ஸ்டே பண்ணோம். சும்மா ஜம்முன்னு பாந்தன வந்தாச்சுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 670 கிலோமீட்டர் வந்திருக்கும் இப்போத்துக்கு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:44 ஆகுதுங்க. இன்னைக்கு பிளான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ரா போட்டிருக்கோம். இன்னும் 88 கிலோமீட்டர் இருக்கு. மொத்தம் 7 கிலோமீட்டர் ஆக்ரா கணக்கு. நம்ம கணக்கு 7 கிலோமீட்டர் இன்னைக்கு ஜர்னி. இன்னும் 80 கிலோமீட்டருக்கு ஜம்மு ரீச் ஆகலாங்க. ரீச் ஆகிட்டு நாளைக்கு தாஜ்மஹால் பார்க்கலாங்க. தாஜ்மஹால் பார்த்துட்டு நாளைக்கு நம்ம அங்கேருந்து டெல்லி ரீச் பண்ணி நம்ம அங்கேருந்து பஞ்சாப் போவோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட் வெளியே வேற லெவலில் இருக்குங்க. அதெல்லாம் சரி அப்படியே டீ குடிச்சிட்டு போகலாம் நிறுத்திருக்கோம். வெளியே பாருங்க கிளைமேட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். செமையா இருக்குங்க. வேற லெவலில் இருக்கு. அடி பயங்கரமா இருக்கு. நிற்கவே முடியுங்க வெளியே. காற்று அந்த மாதிரி அடிக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வேற லெவலில் அடிக்குது காற்று. வெளியே டீ சாப்பிட போகிறோம். இங்கே டீ ஷாப்லாம் நிறுத்திருக்கோம். இங்கே டீ சாப்பிட போகிறோம். வெளியே பாருங்க கிளைமேட்டில் காஃபி செமையாக சாப்பிட்டுருக்காங்க. என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. எல்லா டீ லவருக்கும் தெரியும் இந்த கிளைமேட்டில் டீ சாப்பிட எப்படி இருக்குன்ட்டு. நம்மளும் டீ லவர் தாங்க. அதனால் அப்படி ஜாலியாக வெளியே உட்காந்து டீ சாப்பிட வேண்டியதாங்க. இந்த கிளைமேட் வேற லெவலில் இருக்குங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு சாப்பிட்டு போக கண்டினியூ பண்ணுறாங்க. கிளைமேட்டுக்கு ஏற்றமே மழை வெளுத்து வாங்குதுங்க. அடி தூள் கலப்புது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட் கவரேஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு. வேற லெவலில் வெளுத்து வாங்குது மழை. எந்த அளவுக்கு காத்தடிக்க ஆரம்பிச்சோ அந்த அளவுக்கு மழை அடிக்குது. நம்ம கிளம்புறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாங்க பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கரெக்டாக ஒரு வாரம் ஒரு 10 நாள் 7 நாள் கிட்ட தாங்க ஆகுது. டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்ல மழையா. ஃபுல்லாக எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ள பாதிப்பு வந்து அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி ஆரம்பிக்குமோ டவுட்டாக இருக்குங்க. பார்ப்போங்க. ஆனால் நம்ம நேரம் நல்லா இருக்கும் நம்புகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை தாங்க. அடி தூள் கலப்புதுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா மழை வெளுத்து வாங்குதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 வந்திருப்போங்க. இன்னமும் வெளுத்து வாங்குது. நம்ம முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போயிட்டு ரூம் இன்னைக்கு ஸ்டே பண்ணிடுங்க. இன்னைக்கு ரூம் ஸ்டே பண்ணிட்டு எப்படி வெதர் இருக்குது என்னட்டு செக் பண்ணி பார்க்கணுங்க. இன்னைக்கு அப்படி இதுக்கப்புறம் வெதர் எப்படி இருக்குது செக் பண்ணி பார்ப்போம். நல்லா இருந்தால் சென்னை பண்ணுவோம். இல்லைன்னா ரூம் ஸ்டே பண்ணிட்டு நம்ம 2 நாள் கழிச்சு கிளம்பும் போதா இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்ப்போங்க. ஏன்னா மழை அந்த மாதிரி வெளுத்து வாங்குது. இப்போ வந்து பரவாயில்ல. மழை இதே மாதிரி இருந்துச்சு. நாளைக்கு காலையில் கிளம்புறது கரெக்டாக இருங்க. மழை பெஞ்சா நம்ம வண்டி ஓட்ட முடியாது. எல்லாமே ஆல்ரெடி இப்போ வந்து இது வச்சோம் ஃப்ளட் இது வச்சோம் இதில் சரிங்க ஃப்ளட் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க டெல்லியில். இப்போ அளவுக்கு பரவாயில்ல நினைக்கிறேன். பார்ப்போங்க. அப்படியே கிட்ட போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சரி ஓகேங்க. அப்படியே சும்மா கிட்ட போயிட்டு இப்போ கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த மழையெல்லாம் தாண்டி வந்தாச்சுங்க. அந்த ஊரில் வந்துட்டு இருக்கும்போது வேற லெவலுங்க. அல்டிமேட்டாக இருக்குது. பெரிய ரிவருங்க. சாம்பல் ரிவர் நினைக்கிறேங்க. கரெக்டாக ரிவர் பேர் சரியா தெரியல. சரி ஓகே நம்ம நிறுத்தி பார்ப்போம். சாம்பல் ரிவர் தான் நினைக்கிறேங்க. 2 சைடு பாருங்க ஃபுல்லாக வெல்டிங் அடிச்சிருக்காங்க. வேற லெவலில் இருக்குங்க ரிவர். அல்டிமேட்டாக இருக்கு ரிவர். வேற லெவலில் இருக்குங்க. கீழே தண்ணி செம்ம பாஸ்டாக பறந்துட்டு ஓடிட்டு இருக்குங்க. நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு லெஃப்டில் நிறுத்தி இறங்கி அந்த வியூவை ரசிப்போங்க. கிட்ட போயிட்டோங்க. அப்படியே கிட்ட போயிட்டு லெஃப்டில் நிறுத்திட்டு அப்படியே பாருங்க அந்த வியூ பாயிண்ட்டு. வேற லெவலில் பாருங்க. எப்படியோ நிறுத்திருக்கு பாருங்க. யாரு இந்த கேமராவில் பார்க்க கிட்ட இருக்கிற மாதிரி தெரியும். சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வியூ அல்டிமேட்டாக இது ஜூம் பண்ணி காட்ட பாருங்க. எவ்வளோ தண்ணி போயிட்டு இருக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம லென்த் இருக்குங்க. எப்படி சொல்றது ஒரு ட்ரெயின் லென்த்து வரும் நினைக்கிறேன். ட்ரெயின் லென்த்து சொல்லாமல் செம்ம லென்த் இருந்துச்சு. ஓகேங்க. நம்ம அப்படியே சும்மா ரோடு வருமானு பார்த்துட்டு இருக்கோம். ரோடு வந்து பாதி நிற்க வச்சு நம்ம செலவிட்டு நிற்க வச்சு அப்படி சும்மா ரசிச்சுட்டு இருக்கோம். வேற லெவலில் அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த வியூ விட்டு போய் மனசே வரல. அதனால இன்னும் ரசிச்சுட்டு இருக்கோங்க. ரசிச்சுட்டு சும்மா அடிச்சாமல் கிளம்ப வேண்டியதாங்க. சரி ஓகேங்க. அப்படி சும்மா ஜம்மு கிளம்ப பார்த்துட்டு இருந்தோம். கிட்ட 10 நிமிஷமா. சரி அப்படி சும்மா ஜம்மு கிளம்பலாங்க. அப்படியே சும்மா ஜம்மு கிளம்பி வந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா இன்னமும் கிளைமேட் அந்த மாதிரி தான் இருக்குது. கிளைமேட் இன்னும் மாறல. போயிட்டே தான் இருக்குது. இன்னும் கிளைமேட் மாறல. நம்ம பக்கத்தில் யாரும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ரூம் ஆரம்பிச்சு பார்ப்போங்க. 10 கிலோமீட்டர் வந்துட்டோம். அப்படியே சும்மா ரூம் பார்க்கலாம். ரூம் அனுப்பியிருக்கோம். சரி என்ன ஆகிட்டு அப்படின்ட்டு விசாரிச்சு வருவாங்க. உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. ரூம் கிட்ட போனாங்க தெரியும். போயிட்டு உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு எப்படி கண்டினியூ பண்ணுறாங்க. பண்ணியாச்சு. பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறாங்க.
அப்படியே சும்மா ஜம்மு ரூம் பக்கம் வந்துட்டுங்க. மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏதோ ரூம் சொல்லியிருக்காங்க. அதனால சும்மா ஜம்மு ஸ்டெப்ஸ் ஏறி வந்துட்டோம். லிஃப்ட் எதுவும் இல்லைங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல ரூம் காட்டுறாரு. பார்ப்போங்க எப்படி இருக்குன்ட்டு. கீழே பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கு. ரூம் பார்க்கலாம் பெருசா இருக்கு. நீங்களும் கிளீனா இல்லைங்க. பார்ப்போங்க எப்படி கிளீனா இருக்கா எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஆனா பெருசா இருக்குங்க. வெளியே ஹோட்டல் இன்ட்ரெஸ்ட்ல வேற லெவலுக்கு ஹோட்டல் பெருசா இருக்கு. உலகம் பார்ப்போங்க எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கும் நம்புறோம். நல்லா இருக்கும் நம்பின்னு பெரிய முக்கியம் ஆகிடுங்க. உள்ள என்ட்ராவது சும்மா ஜம்முன்னு ஆக்சுவலாக ஒரு எக்கி வச்சு ஓடுறாரு. சரி ஓட்டோம் நம்ம எப்படி இருந்தாலும் செக் பண்ணி பார்ப்போங்க எப்படி இருக்குன்னு. உள்ள பாத்ரூம் இருந்தாலும் சுத்தமா இல்லைங்க. பால்கனி இருக்கு. சரி பால்கனி ஓப்பன் பண்ணி பார்ப்போங்க. பால்கனி அப்படிதாங்க இருக்கு. எதுவுமே சுத்தம் இல்லைங்க. ரைட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா பெரிய கருப்பு இருப்பா எதுவுமே சுத்தம் பண்ணாம வச்சிருக்காங்க. ஏன்னா பில்டிங் மட்டும் பார்க்க நல்லா பெரிய பில்டிங்கா இருக்கு. இந்த ஹெட் இருந்துச்சுன்னா அதனால இப்படி இருக்கா என்ன விஷயம் தெரியலைங்க. இந்த மாமலா இப்படிதான் இருக்குமா சுத்தமா இருக்காதான்னு தெரியலைங்க. ஃபுல்லா இந்த பாத்ரூம் பார்த்தா ஃபுல்லா கரை பிடிச்ச மாதிரியே இருக்கு. எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா கரை பிடிச்ச மாதிரி தாங்க இருக்கு. கீழே தான் ஒன்றும் சுத்தமாகவே இல்லைங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த இது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வரும்போது அந்த வெளியே பூச்சி ஒன்று மனசே விட்டுச்சு. சரி பாப்பா வர ரூம் செட் ஆகாதாங்களா என்ன சொல்ல மாட்டேன் வெளியே கிளம்பலாங்க. செட் ஆகாதுங்க. ரூம் பார்த்துக்க ரூம் செட் ஆகுது. 1800 வந்தது. நான் ஏசி இது ஏசியோட தான் இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரூம் செட் ஆகலை. அதனால க்ளீன் இல்லைங்க. நம்ம சவுத் மாதிரிலாம் இல்லை. அந்த அளவுக்கு க்ளீன் இல்லை. அதனால சரி அப்படியே நெக்ஸ்ட் வேறு ரூம் பரவாயில்ல பிளான் இருக்கும். பார்க்குறேங்க அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். ரெஸ்ட் விரும்புகிறாங்களா இல்லை எப்போ இந்த ஐடியா 10 நிமிஷம் யூஸ் பண்ண போகிறேன். அந்த ரூம் செட் ஆகலைங்க. அந்த ரூம் உள்ள என்ட்ராவோட வெளியே ஓடிச்சு. அது ரூம் மனசை விட்டோம். அதெல்லாம் ரூம் ஆக்குறீங்க. பார்த்தீங்கன்னா ரூம் ஃபுல்லாவே ரொம்ப நாசமா இருக்குங்க. நாசமா இருக்குன்னு எப்படி சொல்றது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அழுக்காதாங்க இருக்கு. ஒண்ணுமே வாஷ் பண்றது சுத்தம் பண்றது எதுவுமே இல்லை போலதுங்க. அப்படியே யூஸ் பண்ணி ஒரு வருஷம் ஆனால் எப்படி ரூம் அது மாதிரி இருக்குங்க. சரி ஓகே நம்ம இவ்வளோ தடவை வந்துட்டோம். ஸ்ட்ரெயிட் ஆக்ராக்குள்ளே போயிடலாம். ஆக்ராக்குள்ள தாஜ்மஹால் கிட்ட போய் ரூம் போட்டுடலாம் அப்படின்ட்டு கிளம்பிடுங்க. இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட டிராவல் இருக்குங்க. 40 மினிட்ஸ் கிட்ட போய் நம்ம ரீச் ஆயிடும். தாஜ்மஹால் கிட்ட போய் ஒரு ரூம் பாருங்க கண்டிப்பா பாருங்க. போக சரி அது கிட்ட போய் கண்டிப்பா பண்றேங்க. இருந்தாச்சுங்க தாஜ்மஹால் வந்து ரீச் ஆயிடுச்சு. இப்போ நைட் ரூம் விஷயம் கூட காலையில் தாஜ்மஹால் பாருங்க. காலையில் மணிக்கு ஓப்பன் காலையில் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 1712 டீசல் கால் டேங்க் இருக்கு. கால் டேங்க் ஃபுல் பண்ணி வேண்டியதான். கால் டேங்க் ஃபுல் பண்ணி வேண்டியதாங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30 மணி ஆகுங்க. சடை போய் ரூம் போகலாங்க. ரூம் பார்த்து கண்டிப்பாக பண்ணுறாங்க. வீரன் பிளஸா நெக்ஸ்ட்டு ராஜுக்கு வந்தாச்சுங்க. ஃபர்ஸ்ட் ரூம் போய் பார்த்தோம்னா ரூம் செட் ஆகும். ரெண்டாவது இப்போ ரூம் வந்திருக்கும். இந்த பக்கம் எப்படி இருக்கு இந்த ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. கீழே இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு. உள்ளே நல்லா இருக்கு நம்புறாங்க. உள்ள போய் செக் பண்ணி பார்ப்போங்க எப்படி இருக்குன்னு. போன பார்த்தோம் அந்த ரூம் மாதிரி இருக்கா இல்லை இது எப்படி இருக்கு பாருங்க. வாவ் சூப்பரா இருக்குங்க. உள்ள இன்டர்வியூ சூப்பரா இருக்கு. லெஃப்ட்ல கண்ணாடி வித் ஏசி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க. டிவி கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் எப்படி செக் பண்ணி பார்த்துலாங்க. ஃபேஸ் வாஷிங் ஓகே. ஹேண்ட் வாஷிங் ஃபேஸ் வாஷிங் ஷவரு எல்லாமே பக்காவாக இருக்குங்க. பாத்ரூம் வந்து எல்லாம் பாத்ரூம் வந்து க்ளீனாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் பாத்ரூம் எவ்வளோ பெட்டருங்க. இது வந்து அப்படியே 100% சூப்பராக இருக்குங்க. சரிங்க இங்கே ஸ்டே போட்டு நைட்டு அடுப்பு கண்டிப்பாக பண்ணுறேன். புக் பண்ணி வச்சுங்க. ரூம் புக் பண்ணி வச்சு 202 ரூம் கொடுத்துருக்காங்க. அப்படியே சும்மா ஜம்மு நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில் தாஜ்மஹால் பார்க்க வேண்டியதாங்க. தாஜ்மஹால் காலையில் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு ஓப்பனுங்க. சாரி 6 மணிக்கு ஓப்பன் சொன்னாங்க. இப்போ தான் 6 மணிக்கு ஓப்பன். அப்படியே காலேஜ் சாரி தாஜ்மஹால் காலையில் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிளம்பி எடுத்தாங்க. இன்னும் 5 கிலோமீட்டர் பேலன்ஸ் இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 72 கிலோமீட்டர் காலேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. 5 கிலோமீட்டர் இருக்குது நாளைக்கு. நாளைக்கு 5 கிலோமீட்டர் முடிச்சுட்டு நம்ம ட்ரிப் சென்னை டு பஞ்சாப் ட்ரிப் கன்ஃபார்ம் முடிஞ்சிருங்க. நாளைக்கு முடிச்சிருவோம் அப்படின்றப்ப முடிஞ்ச அளவு சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுறேங்க. சரி ஓகே அப்படியே சும்மா ஜம்முன்னு நாளைக்கு தாஜ்மஹால் போய்ட்டு கண்டிப்பாக பாருங்க. நான் இதை எடுத்து சேர்ப்பாங்க நீங்கள் எடுத்து சேர்ப்பாருங்க. மறக்காமல் 2 வீலர் ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு விட்டுங்க. 4 வீலர் ஓட்டும்போது சீட் பெல்ட் போட்டு விட்டுங்க. இந்த வீடியோ பாய்ங்க.